பவித்ரா, ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் 5 மாதங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் அளித்துள்ளதை தொடர்ந்து அவர் விடுதலையாகி தற்போது மீண்டும் அவர் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். இன்று மாலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் மாலை 5 மணிக்கு செய்து வைப்பார் என இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. 7ஆம் தேதி தான் அவர் பதவியேற்பார் என்று முன்னர் செய்திகள் வெளியான சூழ்நிலையில் இப்போது இன்று மாலையே பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று சம்பை சோரன் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த சூழ்நிலையில் சட்டமன்ற குழு தலைவராக மீண்டும் ஹேமந்த் சோரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிறையில் இருந்து அவர் பிணையில் விடுதலையாகி உள்ள சூழ்நிலையில் மீண்டும் அவர் கைது செய்யப்படக்கூடும் என்பதால் அவர் முதலமைச்சராக பதவி ஏற்பது சரியானதானா என்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது கிடைத்த ஜாமீனை நீட்டிக்க செய்வதற்கு சட்டத்தில் இடம் உள்ளது என்பதால் அவர் நில மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு போலி குற்ற ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதால் அந்த வழக்கு நிலைக்காது என்பதால் மீண்டும் அவர் முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டும் என்றும் கட்சி MLA-க்கள் வலியுறுத்தியதை தொடர்ந்தும் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மீண்டும் அங்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அணியமைப்பதற்கு முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் பதவி ஏற்பது அவசியம் என்று அந்த கட்சியின் MLA-க்களும் கூட்டணி கட்சிகளும் வலியுறுத்தியதால் இன்றே ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க இருக்கிறார். இன்று மாலை தமிழகத்தைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன் ஆளுநராக உள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரனுக்கு மீண்டும் முதலமைச்சராக பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க இருக்கிறார். மாலை 5 மணிக்கு எளிய முறையில் ஆளுநர் மாளிகையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதலமைச்சராக மீண்டும் ஹேமந்த் சோரன் பதவி ஏற்பார் என அம்மாநில அரசு தகவல் அறிக்கை வெளியிடப்பட்டு இருக்கிறது. பவித்ரா.